ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக இந்த வராகி அம்மா யாரையும் தேடி போய் குறி சொல்றது கிடையாது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் உனக்கு குறி சொல்லணும். அதன் மூலமாக உன்னுடைய கவலைகளும் குழப்பங்களும் தீர்ந்து எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ன்ற அதிர்ஷ்டம் இருக்குது. அப்படி உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை தவற விடாம நான் சொல்வது அனைத்தையும் முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போய் இனி உன் வாழ்க்கை வளர்பிறையாய் இருக்க போகுது. அதனால்தானே இந்த வளர்பிறை காலத்தில் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் தென்றல் காற்று வீசுவதைப் போல சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நான் மாறிவிட்டேன். இனிமேலும் நான் நினைச்சது நடக்குமான்ற சொல்லை உன் மனசுல இருந்து அகற்றிடு. நான் கேட்டது கிடைக்குமான்ற சந்தேகமும் குழப்பமும் கூட உனக்கு வேண்டாம் என் செல்லமே. எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவள் தானே இந்த வராகியம்மா. அந்த நம்பிக்கையை மட்டும் உன் மனசுக்குள்ள நீ பதிய வச்சா போதும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தானே உன் வாழ்க்கையை நான் படைச்சிருக்கேன். கவலைகளை எல்லாம் மறந்து வெற்றி நடை போட தயாராகு. நீ வெற்றி பெற்று சந்தோஷமா நித்தமும் சிரிச்ச முகத்தோட மலர்ந்து வாழ்வதை பார்ப்பதற்காக தான் நான் ஓடோடி வந்தேன். மூச்சுக்கு மூச்சு இனிமே வராகியம்மா வராகியம்மான்னு என்னுடைய புகழை நீ எல்லாரிடமும் போய் சொல்ல போற. உனக்கான ஒளிமயமான எதிர்காலமும் காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனம் என்பது அமைதியான சூழலில் மாறத்தான் போகுது. என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில இனி எல்லா கவலைகளையும் மறந்து நீ வெற்றி பெற்று சந்தோஷமாய் சிறப்பாய் நிம்மதியா வாழ்வதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்ததல்லவா? அதுல ஒண்ணு, யார் யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுங்கிறது தானே. இனிமேலாவது மனிதர்கள்கிட்ட பழகும்போது உன்ட மனசுல இருக்கிறதையெல்லாம் சொல்லிடாம, உன் வாழ்க்கையில நடந்ததையெல்லாம் சொல்லிடாம, இதை இவங்க கிட்ட இப்படி இந்த அளவுக்கு சொன்னா போதுன்ற தெளிவோடு இருந்துகள். நீ எதையும் கவனிக்கலன்னு இருந்துக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கவனிக்காமல் இல்லை என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துமே என் அனுமதியோடு தான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே நடக்கிறதும் இதுவாக தான் இருக்கும் என உனக்கு குறி சொல்ல நான் வந்து விட்டேன். இனிமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் எண்ணம் போலவே உனக்கு சிறப்பானதாகவும் நியாயமானதாகவும் உனக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் நான் நடத்துவேன் என் செல்லமே. எல்லாருக்குமே இந்த உலகத்துல கர்மாங்கிறது ஒண்ணுதான். அவங்க தன்னுடைய முன்ஜென்ம பிறப்புல என்ன நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய நல்லதை இந்த உலகத்துல அனுபவிப்பாங்க. அப்படி இல்லாம முன்ஜென்மத்துல தவறோ பாவமோ செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய தண்டனையையும் இந்த உலகத்துல எப்போது பெறுவார்கள். ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு விஷயம் என்னன்னா, நீ யாருக்கு என்ன செய்கிறாயோ அது இரட்டிப்பாக மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பது. எப்போதும் எல்லாருக்கும் நன்மைகளையே செய் என் செல்லமே. உன் மனசுல இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அத்தனையையும் உனக்காக நான் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். யார் ஒருவரையும் ஏமாத்தி நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா வாழ்றேன்னு நினைச்சு பெருமைப்படாதே. ஏன்னா ஒருத்தரை நீ ஏமாத்துறனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை நம்பிய ஒரு மனிதரின் நம்பிக்கையை ஏமாற்றி விட்டாய் என்றுதானே. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நீ செய்யக்கூடாது. ஒருவருடைய நம்பிக்கையை ஏமாற்றி அவர் மனம் வருந்தும்படி ஒரு நாளும் உன் செயல்கள் இருக்கக்கூடாது என் செல்லமே. சில பேரை மனக்கசப்போடு வாழ வைப்பதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகுவதுதான் நல்லது. ஓ மூலமா யாருக்கும் மனவேதனையோ மனக்கசப்போ மனபாரமோ வந்துவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியா இருக்கேன். நீ எல்லாருக்கும் நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கெட்டதை ஒருபோதும் செய்து விடாதே என் செல்லமே. என்னதான் நல்ல மனிதர்களாக நடித்தாலும் ஒரு சிலருடைய உண்மை குணத்தை காலம் நிச்சயமா காட்டி கொடுத்துடும். நீயும் அப்படி எத்தனையோ பேரை நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு உணர்த்துறேன். என்ன நடந்தாலும் நீ நீயாகவே இரு.
உன்னை வெறுப்பவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும். உன்னை புரிஞ்சவங்க உன் கூடவே இருக்கட்டும் என் செல்லமே. ரசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த உணவும் வீண்தானே. எப்போதும் உன் வாழ்க்கையை ரசிச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கோ. மற்றவர்களும் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே யார் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையே குறையுள்ளதாக மாறிவிடும். எப்போதும் யார் என்ன செஞ்சாலும், அவங்க சரி செஞ்சாலும் தவறா செஞ்சாலும், அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளையே யோசிச்சு யோசிச்சு குறை சொல்லக்கூடிய, குற்றம் சொல்லக்கூடிய ஆளாக நீ இருக்காதே. ஏனெனில் யார் ஒருவர் பிறரை கூறிக்கொண்டிருக்கிறாரோ அத்தனை குறைகளும் அவருக்கே வந்துவிடும். நீ எப்போதும் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நிறைகளை கவனிக்கக்கூடிய ஆளாக இரு. யார் தவறு செஞ்சாலும் உடனே மன்னிச்சிரு. யார் நல்லது செஞ்சாலும் உடனே அவர்களுக்கு நன்றி சொல்லு. ஏன் தெரியுமா? காலம் தவறிய பிறகு, காலம் கடந்த பிறகு கொடுக்கக்கூடிய நன்றியும் மன்னிப்பும் உதவியும் சொல்லும் செயலும் எல்லாமே பயனற்றது தானே. கடனா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உனக்கு எப்படி கிடைச்சதோ அதே போல அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும் அல்லவா. எல்லாருக்குமே வாய்ப்புகள் அமையதான் செய்து, ஆனா அதை எல்லாரும் சரியாக பயன்படுத்துவதில்லை என்பதுதானே உண்மை. உன் வாழ்க்கையிலையும் உனக்கான பல நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போறேன். உயர உயரதான் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்ற குணம் எல்லாருக்கும் வெளியே தெரியும். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன்னுடைய இருக்கக்கூடிய தன்னடக்கமும் பணிவும் மரியாதையும் மதிப்பும் எப்போதும் அப்படியே இருக்கட்டும் என் செல்லமே. உயர உயரத்தான் உனக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்றதே உனக்கு புரிய வரும். நம்மளை விட வசதியானவங்க, நம்மளை விட உயர்ந்தவங்க இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தை எல்லார் வாழ்விலும் நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கேன். நீ ஒருபோதும் எல்லாரை காட்டிலும் உயர்ந்து விட்டோம் என ஒருபோதும் எண்ணிவிடாதே என் செல்லமே. யாரை விட நீ உயர்ந்த ஆளும் கிடையாது, யாரை விட நீ தாழ்ந்த ஆளும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒண்ணுதான். சில பாடங்களை நீ கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் மட்டும் போதாது, புத்தி புகட்டும் மனிதர்களும் தேவை என்பதால் தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நான் உனக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் 10 பேர்ல 2 பேருக்காவது உன்னை பிடிக்காம உன்னுடைய செயல்கள் பிடிக்காததாக நிச்சயம் இருக்கும். ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கு தானே நல்லவர்களை பிடிக்கும். கெட்டவர்கள் ஒருபோதும் நல்லவர்களை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய செயல்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும், யாரை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ எப்போதும் நீயாகவே இரு. யாராவது நம்ம ஏதாவது சொன்னா கோச்சுக்குவாங்களோன்னு யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து யோசிச்சு பேசுவதற்கு பதிலாக எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாகவே இருப்பது மேலல்லவா. மனிதர்களிடம் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசுறது மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு நீ குறைவாக பேசக்கூடிய அமைதியான ஆளாக இருந்துவிடு. உன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளவாறே வெளிப்படுத்தும் மனிதர்களுக்கு இங்கு கெட்டவன்னு தான் பேர் இருக்கு. நீயும் அப்படித்தானே மனசுல பட்டதையெல்லாம் யதார்த்தமாக பேசிவிடுகிறாய். கவலைப்படாதே. எல்லா விஷயமும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். ஆனால் போக போக பழகி கடைசியில் அது சரியானதாகவும் மாறிவிடும் என் செல்லமே. எதையும் ஆரம்பம் கஷ்டமா இருக்கேன்னு விட்டுடாத. கத்துக்கலான்னு தைரியமா இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சுலபமானதாக மாற்றி கொடுக்க உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. பல சமயங்கள்ல நீ மற்றவங்க பேசுறத கேட்கறதும் கவனிக்கிறதுமே கிடையாது. உன்னுடைய கவனம் எல்லாம் எப்போதுமே நீ சிந்திக்கிற விஷயங்களிலும் பதில் கூறுவதிலும் தான் இருக்கு.